இந்த ஸ்டோரியில் எல்லாரும் சைன் லாங்குவேஜில் பேசிப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அவனோட பொம்மையில் சவுண்ட் வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அந்த சவுண்டு கேட்டு ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை தூக்கிட்டு போய்டும். கொஞ்ச நாள் அப்புறம் இவரோட பொண்ணுக்கு காது கேட்காது. அதனால ஒரு மிஷின் செஞ்சு கொடுத்துட்டு அவர் மீன் பிடிக்க போயிடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப்க்கு டெலிவரி பெயின் வந்துடும். அதனால அவங்க எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ண போவாங்க பேஸ்மெண்ட்டுக்கு. அப்போது பேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்டெப்பில் ஆணி இருக்கும். அந்த ஆணி இவங்க காலில் குத்தி இவங்க அந்த பெயினில் கத்திடுவாங்க. எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் வந்துடும். அப்புறம் இதை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஏதோ எமர்ஜென்சி இருக்குன்னு அவர் பையன்கிட்ட அங்கே ஒரு ராக்கெட் இருக்கும், அந்த ராக்கெட் ஆன் பண்ணிவிட்டு நீ சேஃபாக இருந்துக்குன்னு சொல்லி அனுப்பிடுவார். அப்புறம் அந்த பையனும் அதை ஆன் பண்ணிடுவான். அப்போ இவர் ஒய்ஃபும் பெயினில் கத்துவாங்க. அப்புறம் இவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு இவர் அண்டர் கிரவுண்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவங்க 2 பசங்களையும் தேடி போவார். அப்போ தேடி போகும்போது அந்த 2 பசங்களும் கிடச்சிருவாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். இவர் அவங்க பசங்க 2 பேரையும் காரில் இருக்க சொல்லுவார். ஆனால் அந்த மான்ஸ்டர் கார் கிட்ட போயிடும். ஆனால் இவர் அவங்க பசங்களை காப்பாற்றுறதுக்கு இவர் கத்திடுவார். அந்த மான்ஸ்டர் வந்து இவரை தூக்கிட்டு போயிடும். 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு மான்ஸ்டர் வந்துடும். அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட். அதனால அங்கேருந்து டிவியை உடச்சிரும் அந்த மான்ஸ்டர். அப்புறம் இந்த பொண்ணு அவளோட அப்பா செஞ்சு கொடுத்த மிஷினை ஆன் பண்ணுவா. அதுலேயும் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் இருக்கும். அதை கேட்டு அந்த மான்ஸ்டர் வீக் ஆகிடும். அப்புறம் இந்த பொண்ணு அந்த மைக்கில் வச்சிடுவா. அப்புறம் அந்த மான்ஸ்டர் இறந்துடும். அப்புறம் கேமராவில் பார்ப்பாங்க, நிறைய மான்ஸ்டர் வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.